அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியம் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். ஜோதிட பாடம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு இந்த ஜோதிட பாடம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. ஏற்கனவே இந்த ஜோதிட பாடம் நிகழ்ச்சியில் முக்கியமான பலன் எடுக்கிறதுக்கு தேவையான அடிப்படை கிளாஸ் எல்லாத்தையுமே நான் நடத்திட்டேன். கிரக வலிமை, பார்வை அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், கிரகங்களின் காரகத்துவம், வீடுகளின் ஆதிபத்தியம் அனைத்து வகுப்புமே நான் நடத்தியிருக்கேன். பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிட பாடம்னு இருக்கும், தாராளமாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா 12 லக்னத்துக்கும் யோக தசை. தசாபுத்தி அமைப்புகள் தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தீர்மானிக்குது. அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசை எப்படி செயல்படும், அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை எது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி சூரியன், பாக்யாதிபதி குரு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக வரும். சரிங்களா? இதில் ராஜயோகாதிபதி அதெல்லாம் நான் ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன். ராஜயோகாதிபதினா ஒரு கேந்திர வீட்டுக்கும் ஒரு கோண வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர்கள். 6 லக்னங்களுக்கு தான் முழுமையான ராஜயோகாதிபதி உண்டு. இந்த படம்லாம் நான் ராஜயோகாதிபதி அப்படிங்கிறதுல நான் நடத்தியிருப்பேன். ராஜயோகாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி அப்படிங்கிறதுல நான் நடத்தியிருப்பேன். இதுவும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு பாடம் தான். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தான் யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க. அப்போ இன்னைக்கு மேஷ லக்னத்துடைய யோகம் தரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசையும் குரு தசையும் தாங்க. சூரியன் ஒரே ஒரு வீட்டுக்கு அதிபதி, அதனால சூரிய தசை வந்ததுன்னா நல்லது தான். அந்த சூரியன் ஸ்தான வலுவுடன் இருக்கிறாரா, சுபத்துவ அமைப்பில் இருக்கிறாரா, இதை மட்டும்தான் பார்க்கணும். அவரை முதல் தரமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகம் சனி. சனி கூட தொடர்பில்லாமல் இருக்கிறாரா, ராகு கூட தொடர்பில்லாமல் இருக்கிறாரா, அமாவாசை சந்திரன் இணைவு இல்லாமல் இருக்கிறாரா, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு சூரியன் ஒரு சுபத்துவ அமைப்பில் புதனையும் சுக்கிரனையும் நெருங்கியே சுற்றி கொள்ளக்கூடிய கிரகம் இல்லையா, அப்போ அவங்க கூட நெருங்கி இருக்கிற அமைப்புகளில் இந்த சூரியன் நல்ல பலன்களை செய்வார். ஒரு குருவுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது, குருவுடைய இணைவு அல்லது சமசப்தம பார்வை, இது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது மேஷ லக்னத்துக்கு பருவத்தில் சூரிய தசை நடக்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவமான தந்தையால நன்மைகள், அரசு அதிகாரத்தால நன்மைகள் போன்ற விஷயங்களை அவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 2வது பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு. இவருக்கு 2 வீடுகள் உண்டு, 2 வீடுகள் உண்டு. சரிங்களா? தனுசு வீடும் மீன வீடும். மீனம் மேஷத்துக்கு 12ஆம் வீடாக வரக்கூடியது விரயஸ்தானம், தனுசு தான் பாக்யஸ்தானம். அப்போ அந்த குரு தனுசு வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். அதை வைத்து தான் அவர் நன்மையான பலன்களை அதிகமாக வழங்குவார். ஒருவேளை விரயஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல விரய செலவுகள் சுப விரயமாக இருந்தாலும் விரைவு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் பாக்யாதிபதியோடு தொடர்பில் இருக்கணும், அஸ்தங்க தோஷத்தை அடையாமல் இருக்கணும், ராகுடன் இணைந்து கிரகண தோஷத்தை அடையாமல் இருக்கணும், ஒரு ஸ்தான வலுவோடு இருக்கணும். அதே நேரத்தில் சுபத்துவ அமைப்பில் குருவை யாருங்க சுபத்துவப்படுத்த முடியும்? குருவை சுபத்துவப்படுத்துறது சுக்கிரனுடைய பார்வை சுபத்துவப்படுத்தும். சுக்கிரனுடைய இணைவு ஓரளவு சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதே நேரத்தில் அவரை முழுமையாக சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி அதியோகத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் சுபத்துவ அமைப்பில் இருப்பார். அந்த மாதிரி நிலைமையில் உங்களுக்கு பருவத்தில் உழைக்கக்கூடிய வயசில் இந்த குரு தசை நடக்கும் பொழுது இந்த மேஷ லக்னத்துக்கு அவர் நன்மை செய்யக்கூடியவராகவே வருவார். சரிங்களா? இதுதான் உங்களுடைய யோகர். அடுத்து 2வது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனிதான். சனிதான் முதல் தரமாக நல்லது செய்யக்கூடிய கிரகம், பாக்யாதிபதி, ராஜயோகாதிபதி. அந்த அடிப்படையில் சனியுடைய தசை வர்றவங்க பருவத்தில் வர்றவங்க கொடுத்து வச்சவங்க. சரிங்களா? பருவத்தில் வர்றவங்க கொடுத்து வச்சவங்க, உழைக்கிற வயசில் வர்றவங்க கொடுத்து வச்சவங்க. சனி ஒரு முழுமையான அவயோகர், யாருக்குமே நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இது விதிவிலக்கு. இந்த சனி ரிஷப லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வருவார். அந்த சனி சுபத்துவ அமைப்பில் இருக்கணும். சனியை முதல் தரமாக கெடுக்கக்கூடியது சூரியன். சூரியன் கூட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், அமாவாசை சந்திரன் கூட தொடர்பு இல்லாமல் இருக்கணும், ராகுவுடன் இணைவில்லாமல் இருக்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் கேதுவுடன் இணைகிறது சூட்சம ஒளி, இது நல்லது. ஒரு செவ்வாய் கூட தொடர்பில்லாமல் இருக்கணும்.
அதே நேரத்தில் ஒரு புதனுடைய ஒரு சுக்கிரனுடைய தொடர்பு அவரை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் வரும். இந்த இடத்துல சுக்கிரனுடைய தொடர்பு லக்னாதிபதியாக ரிஷப லக்னத்தில் பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால ஒரு பார்வை மூலியமாக சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்தால் கூட பதிலுக்கு சனி எய்த்தாப்பில் பார்த்துருவார், நேர் ஏறாம் பார்வையாக பார்த்துருவார். அதனால இந்த இடத்துல சுக்கிரனால சுபத்துவப்படுத்தப்படாமல் இருக்கிறது நல்லது. ஒரு குருவுடைய தொடர்பு இந்த இடத்துல சனியை சுபத்துவப்படுத்தும். ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு சுபத்துவப்படுத்தும். சரிங்களா? அந்த மாதிரி நிலைமையில சனி இருக்கும் பொழுது அவர் பருவத்தில் உழைக்கிற வயசுல வரும் பொழுது ரிஷப ராசினருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்தியங்கள் ரீதியாகவும். ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம்? 9, 10 ஆதிபத்தியம். நல்ல தொழில், சனியின் காரக தொழில், பெரிய பெரிய இரும்பு ஃபேக்டரிக்கு மேனேஜராக இருக்கிறது, தொழிலாளிகளால் நன்மை அடையக்கூடிய அமைப்புகள், கீழ்மட்ட பணியாளர்களால் உயர்ந்த தலைவர் போன்ற முதலாளி போன்ற அந்தஸ்துக்கு உயர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தான் 2ஆம் அதிபதி, தனாதிபதியாகவும் வரக்கூடியதுனால இந்த புதன் உங்களுக்கு பருவத்தில் தசை நடத்தும் பொழுது புதனுடைய காரக நன்மைகளையும் ஆதிபத்திய நன்மைகளையும் வழங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த புதன் சுபத்துவ அமைப்பில் இருக்கணும். ஒரு சுக்கிரனோட நெருக்கமாகவே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால இந்த இடத்துல சுக்கிரன் சேர்றது ரிஷப லக்னத்துக்கு கெடுதல் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது நல்லது. சரிங்களா? தனி புதன் இணைவு சுக்கிரனுக்கும் சுக்கிரனுடைய இணைவு புதனுக்கும் நல்லது. ஸ்தான வலுவோட இருந்தால் மட்டும் போதும். சுபத்துவ அமைப்பில் குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் அதியோகம் இது போன்ற அமைப்புலலாம் புதன் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை வாரி வழங்குறதுக்கு அவர் தயாராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வயதிற்கேற்றார் போலதான் எந்த வயசுல வருதோ அவருடைய காரக நன்மைகள், ஆதிபத்திய நன்மைகள். காரக நன்மைகள் புத்திசாலித்தனம், படிப்பு மட்டும்தான் கிடையாது. ஒரு கண்டுபிடிப்பாளர்கள், ஆராய்ச்சி, கணிதம், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர், புத்திசாலித்தனம், கண்டுபிடிப்புகள், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, தொடர்பு, தகவல் தொடர்பு, இது போன்ற எல்லாத்துக்குமே பேச்சுத்திறன், கமிஷன் வியாபாரம் சொல்லிக்கிட்டே போகலாம். அனைத்து விதத்திலையும் நன்மைகளை அளிக்கக்கூடிய இந்த புதனால் நீங்கள் நல்லது அடையக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு 5ஆம் அதிபதியிலே அவர் தான் கொடுக்கணும். தனாதிபதியாக வரக்கூடிய புதன் தனத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3ஆவதாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு அந்த ராஜயோகாதிபதி அமைப்புகள்லாம் கிடையாது. இவங்களுக்கு பஞ்சமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த பஞ்சமாதிபதி தான் அவருக்கு விரையாதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ அந்த சுக்கிரன் விரயஸ்தானத்தோடு தொடர்புல இருக்கிறாரா, இல்லை பஞ்சமஸ்தானத்தோட தொடர்புல இருக்கிறாரா, அதாவது ரிஷப வீட்டில் இருக்கிறாரா இல்லை துலாம் வீட்டில் இருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சுதான் அவர் ஸ்தான ஒழுவோடு இருக்கிறாரா, அவருக்கு சுபத்துவ அளவீடுகள் எந்த அளவுக்கு கிடைக்குது, பாவத்துவ அளவீடுகள் எந்த அளவுக்கு கிடைக்குது, எந்த வயசுல அந்த தசை வருது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு நல்லது செய்வார். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை பெரிய கெடுதல்களை செஞ்சிடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு யோக அவருடைய காரக பெண்கள், வீடு, வாகனம் இது மூலியமாக நன்மையும் ஆதிபத்திய நன்மைகளும் செய்ய தயாராக இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய சனிதான் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ அவர் அட்டமஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறாரா, பாக்யஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சுதான் பிற பலன்கள். கிரக ரீதியா நண்பர், லக்ன ரீதியா ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால எந்த வீட்டோடு அவர் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு நல்லது இல்லை கெட்டது முடிவாகும். என்ன இருந்தாலும் ஒரு சூரிய சந்திர லக்னங்களுக்கு செய்கிற கெடுதலை அவர் புதனுடைய லக்னங்களுக்கோ சுக்கிரனுடைய லக்னங்களுக்கோ சனி செய்து விடவில்லை என்பது ஒரு ஆறுதலான விஷயம். 4ஆவதாக கடக லக்னம். கடக லக்னத்துடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் தான் முதல் தரமான ராஜ யோகர். சரிங்களா? கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் தான் ராஜ யோகாதிபதி. செவ்வாய் ஒரு சனி, ராகு, அமாவாசை சந்திரன், சூரியனால அஸ்தம தோஷம் இது போன்ற விஷயங்களை இல்லாமல் இருக்கணும். ஸ்தான வலுவோடு இருக்கணும். சுக்கிரன் பிருகுமங்கள யோகம், குருவுடன் சேர்றது குருமங்கள யோகம், சந்திரனோட சேர்றது சந்திரமங்கள யோகம், இது போன்ற விஷயங்கள்ல அவர் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை உங்களுக்கு வயதுக்கு தகுந்தார் போல எந்த வயசுல வராங்க. காரக ஆதிபத்திய நன்மைகள், காரக நன்மைகள், கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், விளையாட்டு, மருத்துவம், சகோதரத்தவம் இது மூலியமான நன்மைகள், நிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூலியமான நன்மைகள், சிவப்பு நிற பொருட்கள், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அது மூலியமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சான்சஸ் கண்டிப்பாக அதிகமான அளவில் இருக்குது. யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபுல்லுமே அந்த செவ்வாய் தாங்க. அவருடைய ஆதிபத்தியம் ரீதியாகவும் உங்களுக்கு எந்த வயசில் வருது அப்படிங்கிறத பொறுத்து செவ்வாயுடைய காரக தொழில்கள், அதிகமான நிலத்தை வச்சிருக்கிறது, நிலத்தை மூலியமாக வருமானம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயங்க மாட்டார். உங்களுடைய
அந்த பாக்யாதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குரு தான். அவர் தான் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். கிரகங்கள் ரீதியாக நண்பர். அப்போ அந்த அடிப்படையில் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தனுசு வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா, மீன வீட்டோட தொடர்பில் இருக்கிறாராங்கிறத பொறுத்தும், அவர் ஸ்தான வலுவோடு இருக்கிறாரா, அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வைத்துத்தான் அவர் உங்களுக்கு நல்லது செய்வாரா இல்லை கெடுதல் செய்வாரான்னு முடிவு பண்ணணும். இருந்தாலும் ஒரு ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் செய்கிற கெடுதலை கடக லக்னத்துக்கு குரு செய்வதில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்தில் பிற விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே யோக தசை நீங்கள் செவ்வாயை தான் தேர்ந்தெடுக்கணும். 2ஆம் தரமாக அந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு தனாதிபதியாக வரக்கூடிய அவரே மாரகாதிபதியாகவும் செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல சூரியனுக்கு சற்று குறைவான மதிப்பெண்கள் தான் இந்த இடத்துல கொடுக்கப்படுது. கிரகங்கள் ரீதியாக அவர் நண்பர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 5ஆவதாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் நீங்கள் ஒரு வேளை பிறப்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகாதிபதி கடக லக்னத்துக்கு அதே செவ்வாய் தான். சரிங்களா? 4ஆம் அதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் வரக்கூடியவர். செவ்வாய் ஸ்தான வலுவுடன் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது செவ்வாயுடைய காரகத்துவங்கள் மற்றும் ஆதிபத்தியங்கள் ரீதியான நன்மைகளை வயதிற்கேற்றார் போல எந்த வயசில் வருது, உழைக்கிற வயசில் வரும் பொழுது பல நல்ல பலன்களை அவர் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. அவர் தான் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ அவருடைய அட்டமஸ்தானத்தோடு மீன வீட்டோடு அவர் தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய தனுசு வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாராங்கிறத பொறுத்து தான். என்ன இருந்தாலும் லக்னத்துக்கு அவர் நண்பர், லக்னாதிபதிக்கு நண்பர். அந்த அடிப்படையில் அந்த குரு உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் நல்ல பலன்களை அவருடைய 5ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அதிகமாகவும், அட்டமஸ்தானத்தோடு தொடர்பில் இருக்கும் பொழுதும் ஒரு ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய குரு செய்கிற கொடுமையை உங்கள் லக்னத்துக்கு அவர் கொடுக்க மாட்டார். வெளிமாநிலம் வெளிநாடு இது போன்ற தூர இடங்களில் நகர்த்தி பிழைக்க தான் வைப்பார். அவருடைய பெரிய கெடுதல்களை அவர் வழங்கி விடுவதில்லை. ஒரு ஸ்தான பலமும் ஒரு நெகட்டிவ் அமைப்பும் இல்லாமல் இருக்கணும். அவர் ஸ்தான பலத்தோடு இருக்கணும், சுபத்துவ அமைப்பில் இருக்கணும். நீச்சம் பகை வீடு இது போன்றவற்றில் அமர்ந்து 3, 6, 8, 12 குறிப்பாக 6, 8, 12 மறைகிறது, குறிப்பாக 6, 8 மறைகிறது ஒரு பாவத்துவ அமைப்புகளில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு முதல் தரமான யோக தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவரை சுக்கிரனை தாங்க நாங்கள் சொல்லுவோம். என்ன இருந்தாலும் 2ஆம் அதிபதி தனாதிபதி மற்றும் பாக்யாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கிரன் தான் முதல் தரமாக கன்னி லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரன் ஸ்தான வலுவுடன் சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது அவருடைய காரகம் மற்றும் ஆதிபத்தியம் ரீதியான நன்மைகளை வழங்க தயாராக இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய அந்த சனி தான் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதி. அப்போ லக்ன அடிப்படையில் அவர் பாதி நல்லது செய்யக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே நேரத்தில் கிரக அடிப்படையில் அவர் நண்பர். அப்போ சனி திசை நடக்கும் பொழுது அவர் மகர வீட்டோடு 5ஆம் வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை 6ஆம் இடமான கும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறாரா, சனிக்கு எந்த அளவுக்கு பாவத்துவ சுபத்துவ அமைப்புகள் இருக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது இல்லை கெட்டது கொடுப்பாரு. கெட்டதை குறைத்து வழங்குவார்னு எடுத்துக்கிடலாம். என்ன இருந்தாலும் சூரிய சந்திர லக்னங்களுக்கு செய்கிற கொடுதலை உங்களுக்கு அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுல நீங்கள் திருப்தி அடையலாம். அதுக்கப்புறம் துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு யோக தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தரமான யோக தசை நான் சனியை தாங்க சொல்லுவேன். சனி 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய ராஜ யோகாதிபதி, சுகாதிபதி, பஞ்சமாதிபதியாக வரக்கூடிய அந்த ராஜ யோகாதிபதி சனி தான். அந்த சனி ஸ்தான வலுவுடன் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறது. சுபத்துவ அமைப்புன்னு சொல்றது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா சனிலாம் ஒரு நெகட்டிவ் பிளானட். அவர் ஸ்தான வலிமையோட மட்டும் இருக்கிறது போதாது, அவர் சுபத்துவம் கண்டிப்பாக அணைந்தே ஆகணும். ஒரு குரு தொடர்பு, ஒரு சுக்கிரன் தொடர்பு, ஒரு பௌர்ணமி சந்திரன் தொடர்பு, இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடியதுனால சுக்கிரனால சுபத்துவம் அடையாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் பொழுது உங்கள் லக்னத்துக்கு சனி நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய அதே புதன் தான் விரையாதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ ஒரு பாக்யஸ்தானமான மிதுன வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா, விரயஸ்தானமான கன்னி வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாரா, அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வைத்து தான் அவருடைய காரக ஆதிபத்திய நன்மைகளை அவர் வழங்கக்கூடியவராக இருப்பார். இருந்தாலும் உங்களுக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக யோக தசையாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா
அந்த யோக தசையை குறிக்கக்கூடிய 5ஆம் இடமும் மற்றும் 9ஆம் இடமும் விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் தான். ஒரே ஒரு வீட்டுக்கு அதிபதி தான். அப்போ சந்திர தசை ஒளித்தன்மையோடு இருந்தாலே போதுமானது. ஒளித்தன்மையோடு இருக்கணும். அமாவாசை சந்திரனாக இருந்துடக்கூடாது, லக்னத்திலேயே நீச்சம் அடையக்கூடாது. சரிங்களா? நீச்சம் அடைந்தா கூட பௌர்ணமி சந்திரனா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. சந்திரன் வரும்பொழுது ஒளித்தன்மை, அதுக்கப்புறம் தான் ஸ்தான பலம், ரெண்டுமே முக்கியம்தான். அதுக்கப்புறம் ஒரு பாவத்துவம் அடையாமல் இருக்கணும். ராகு கேதுவால கிரகண தோஷம் அடையாமல் இருக்கணும். ஒரு அமாவாசை சந்திரனா இல்லாமல் இருக்கணும். சனியால பாவத்துவ அமைப்புகள்ல இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது சந்திரன் வயதிற்கு ஏற்றார் போல அவருடைய காரக ஆதிபத்திய நன்மைகளை செய்ய தயாராக இருக்கிறார்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு 2 நல்ல வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான். அப்போ அது நல்லது தான். இந்த குருவுடைய திசையும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கான பாதைக்கு அழைத்து செல்லும். வயதிற்கு ஏற்றார் போல எந்த வயதில் வருது அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய காரக ஆதிபத்திய நன்மைகளை கொடுப்பாங்க. இந்த இடத்துல குரு ஸ்தான பலத்தோடு, ஒரு இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் ஸ்தான பலத்தோடு இருக்கிறது முக்கியம். அவர் தனக்காரகன், தனாதிபதியாக வரக்கூடியவர். அப்போ ஸ்தான பலவோடு ஒரு சுபத்துவ அமைப்புல அல்லது இயல்பாக இருந்துடணும். ஒரு இயற்கை பாவி இயல்பாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் பாவத்துவமாகவும் இருக்கக்கூடாது. இயற்கை சுபர் இயல்பாக இருக்கலாம், இல்லை சுபத்துவமாக இருந்துடணும். பாவத்துவமாக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வரிசையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல பலன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி போன்ற அமைப்புகள் கிடையாது. அவருக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். ஒரே ஒரு வீட்டுக்கு அதிபதி தான். அப்போ அந்த சூரியன் சுபத்துவ அமைப்பில் ஸ்தான வலுவோடு இருக்கும் பொழுது அவருடைய காரக நன்மையான தகப்பனால் நன்மை, அரசாங்கத்தால் நன்மை, இது போன்ற விஷயங்களை கொடுக்க தான் செய்வார். சரிங்களா? இது போன்ற விஷயங்களை கொடுக்க தான் செய்வார். பொதுவாகவே சிம்ம வீடு தந்தைக்கு நாங்கள் பார்க்கறது உண்டு. இதில் 9ஆம் அதிபதியாக வர்றதுனால இந்த இடத்துல அந்த சூரியன் வலுவோடு இருக்கும்போது ஒரு நல்ல தந்தையோடைய அமைப்புகள் பாசிபிள் மற்ற லக்னத்தை விட தனுசு லக்னங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மாதிபதி அவருடைய சுபத்துவத்தை வச்சு இந்த கவர்மெண்ட் ஜாப்பு, ஒரு அரசியல் இது சார்ந்த விஷயங்களுக்கு அவருடைய தசை எந்த வயசுல, சின்ன வயசுல வந்துருச்சு இவர் போய் அமைச்சராக முடியுமா? இல்லை. எந்த வயசுல வராரு? ஒரு குருவுடைய தொடர்பில் இருக்கிறாரு, குருவுடைய பார்வையில் இருக்கிறது சிவராஜ யோகம். குருவுடைய இணைவு தனுசு லக்னத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல லக்னாதிபதி அஸ்தங்க தோஷத்தை அடைஞ்சுறாரு. பாக்யாதிபதியாகவும் சூரியனாகவும் வலுத்தாலும் லக்னாதிபதி அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது. அப்போ அவர் பார்வை மூலியமாக சுபத்துவப்படுத்தலாம். ஒரு சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது இந்த இடத்துல பரவாயில்லை. என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதியை அஸ்தங்கப்படுத்தியிருக்கார் அப்படின்னு வந்தா கூட ஒரு இயற்கை சுபர். இது மாதிரி விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. ஒரு பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சூரியன் பௌர்ணமி சந்திரன் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ஒளித்தன்மையை கிடைச்சிரும். இதெல்லாம் நல்ல அமைப்புகள். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய அதே செவ்வாய் தான் விரையாதிபதியாக வரக்கூடியவர். அப்போ 5ஆம் வீடான அந்த மேசத்தோடு செவ்வாய் தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை விருச்சிகமான விரயஸ்தானத்தோடு தொடர்பில் இருக்கிறாரா, அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வைத்துத்தான் ஒரு முக்கால் பாவியான இந்த செவ்வாய் தனுசு லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதை வச்சு தான் முடிவாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடியவர் சனி. சனியுடைய லக்னங்களுக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். சரிங்களா? 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் மகர லக்னத்துக்கு. அப்போ அந்த 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த சுக்கிரன் சுபத்துவ அமைப்புகளில் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் தனி புதன் இணைவில் ஒரு குருவுடைய பார்வையில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் ரீதியாக மகர லக்னக்காரங்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல நல்ல விஷயங்களே நடக்கும். யோக தசையில் சுக்கிரன் முதல் இடத்தை வகிப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது புதன் தான். என்ன இருந்தாலும் புதனுடைய லக்னங்களுக்கு சனி ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வர்ற மாதிரி சனியுடைய லக்னங்களுக்கும் புதன் ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் தான். இந்த இடத்துல மகர லக்னத்துக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய அதே புதன் தான் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். கடன் நோய் எதிரி வம்பு வழக்க கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அப்போ 6ஆம் இடமான மிதுனத்தோடு அவர் தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை 9ஆம் இடமான கன்னியோடு தொடர்பில் இருக்கிறாராங்கிறத பொறுத்து தான் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். என்ன இருந்தாலும் செவ்வாயுடைய லக்னங்களுக்கு செய்கிற அந்த கெடுதலை அவர் சனியுடைய லக்னங்களுக்கு செய்வது இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தான பலம் சுபத்துவ அமைப்புகளை பொறுத்து இந்த இடத்துல கும்ப லக்னத்துக்கு அவருடைய காரக ஆதிபத்திய நன்மைகளை வழங்க வயதிற்கேற்றார் போல் தயாராக உள்ளார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இந்த இடத்துல லக்னாதிபதி சனியின் வலுவும் முக்கியம். ஒரு தசை நல்லா செயல்படணும்னா லக்னாதிபதி வலுத்திருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் தான் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒரு அட்டமஸ்தானமான கன்னி வீட்டோட தொடர்பில் இருக்கிறாரா, இல்லை 5ஆம் பஞ்சமஸ்தானமான அந்த மிதுன வீட்டோட தொடர்பில் இருக்கிறாராங்கிறத பொறுத்து தான் புதனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வைத்து ஸ்தான வலுவை வைத்து வயதிற்கேற்றார் போல அவருடைய காரக ஆதிபத்திய நன்மைகளை செய்ய தயாராக இருக்கிறார்னு அர்த்தம். இறுதியாக காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடாக வரக்கூடிய மீன லக்னம். மீன லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி போன்ற பாக்கியங்கள் இல்லை. ஆனால் செவ்வாய் அவர் 2ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். தனக்காரகன் அவர் தான், பாக்யாதிபதியும் அவர் தான். அப்போ செவ்வாய் தான் முதல் தரமாக நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வரும். அடுத்து 2ஆவதாக பஞ்சமாதிபதியான அந்த சந்திரன். ஏன்னா சூரியன் நண்பர் தான் இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால அது பெரிய நன்மைகளை அவர் வழங்கி விட மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ செவ்வாய் ஸ்தான வலுவுடன் சுபத்துவ அமைப்பில் இருக்கணும். ஒரு 11ஆம் இடத்துல செவ்வாய் மகர வீட்டில் உச்சமடைந்தால் கூட அதில் அவர் ஸ்தான வலுவோடு இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா அவர் 75% இயற்கை பாவி இல்லையா? அப்போ சுபத்துவம் அடையணும். சுபத்துவம் அடைகிறத வச்சு தான் அவருடைய காரக ஆதிபத்திய நன்மைகளை அவரால் வழங்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 5ஆம் அதிபதி, ஒரே ஒரு வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஒளித்தன்மை தான். சந்திரன் வந்தாலே ஒளித்தன்மை, ஸ்தான பலம், சுபத்துவம். இந்த வருஷம் தான் ஒளித்தன்மை, ஸ்தான பலம், சுபத்துவம். இந்த அமைப்புகளை வச்சு தான் சந்திரன் நல்லது செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். என்ன இருந்தாலும் கும்ப லக்னத்துக்கு அவர் செய்யக்கூடிய துயரத்தை மீன லக்னத்துக்கு அவர் வழங்குவது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணும். இதுதான் 12 லக்னத்துக்கும் நன்மை அளிக்கக்கூடிய தசா. இவங்க புத்தியில் வரும் பொழுதும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஒரு மோசமான தசையில் இருக்கும் பொழுது இவங்களுடைய புத்திகள் கொஞ்சம் காப்பாற்றப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாத்துக்குமே விதி விலக்கு தான். டோட்டல் டேமேஜுங்க. இப்போ மீன லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த செவ்வாயே ஒரு ராகுவுடன் இணைந்து அமாவாசை சந்திரனுடன் இணைந்து நல்லது செய்யக்கூடியவங்க தான். 5 9ஆம் அதிபதி சேர்ந்துட்டாங்க, நல்லதுன்னு எடுத்துடலாமா? இல்லை. ராகு, அமாவாசை சந்திரன், செவ்வாய், சனி இது போன்ற தொடர்புகள் ஏற்படும் பொழுது அவங்க நல்ல பலன்களை வழங்க முடியாத நபர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்ன இருந்தாலும் செவ்வாய் ஒரு புதனுடைய லக்னங்களுக்கு கொடுக்கக்கூடிய துயரங்களை மீன லக்னம் குருவுடைய லக்னத்துக்கு கொடுக்கறதுக்கு தயங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இந்த ஜோதிடத்தில் நீங்கள் பெரிய ஆளாக முடியும். இதே மாதிரி என்கிட்ட வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ப்ரீமியம் வீடியோ அப்படின்னு இருக்குங்க யூடியூப்பில். இதே யூடியூப்பில் உண்மை ஜாதகத்தை போட்டு பலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கிளாஸஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் 12 லக்னத்துக்கும் அவயோக தசை, எந்த தசை வரக்கூடாது, வந்தால் கொஞ்சம் துயரங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணிக்கு வெளியாகும் ஜோதிட பாடம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.